ஒரு உண்மையுமே கிடையாது. சிங்கள மொழிய கற்றுக்கொள்றதுனால, எந்த ஒரு ஊர்ல உள்ள ஒரு மொழிய நாங்க கற்றுக்கொள்றோமோ, அப்படி கற்றுக்கொள்றத காரணத்தினால, அந்த மொழிய பேசக்கூடியவங்களோட சரளமான முறையில கதைக்கிறதுக்கும், எங்களுடைய தொழில்கள செய்து கொள்றதுக்கும், அதே மாதிரி நட்புறவாக பழகுறதுக்கும், எங்களுடைய தேவைகள பூர்த்தி செய்து கொள்றதுக்கும், ஒரு அவசரமான காலகட்டத்தில இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேவைப்பாடா இருக்கும். எனவே அந்த காரணத்துக்காகத்தான் நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, சிங்களத்த கற்றுக்கொள்றோம். சரியா? சிங்களம் மட்டும் இல்ல, வேற வேற நாடுகள்ல வேற வேற மொழிகள் பேசப்படுமாக இருந்தால், அந்த மொழிய கற்றுக்கொள்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆ அதனால தான் நாம ஒரு மொழிய கட்டாயமா கற்றுக்கொள்ளணும். மொழி வந்து நீங்க எழுத படிக்கும்போதோ, விளங்கிட்டா? எழுதுறதுக்கு எழுத்துக்கள் படிக்கும்போதோ, அல்லது எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு படிக்கும்போதோ, ஆ வேற ஏதாவது தேவைகளுக்காக வேண்டி எழுத்துக்கள படிக்கும்போதோ, நீங்க என்ன செய்யணும்? அப்படியே இருந்துட்டு நீங்க ஒரு சிலபஸ் அப்படியே பாடமாக்கிட்டு, பாடமாக்கிட்டு போலாம். சரிதானே? எழுதி வச்சுட்டு போலாம். நீங்க எழுதி வச்சா, அது அப்படியே புத்தகத்துல பத்திரமா இருக்கும். ஆனா, அது உங்களோட வாழ்க்கையில இருக்காது. ஸ்போக்கன் சிங்கள் அதாவது ஸ்போக்கன் லாங்குவேஜ் படிக்கும்போது, நீங்க ஒவ்வொருத்தரும் கதைச்சு பழகணும். நேரடியா நிண்டு பழகணும். விளங்கிட்டா? அதனால என்னுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில விதிமுறைகள நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த விதிமுறைகள நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க முகம் காட்டி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இல்ல எனக்கு. சரியா? நீங்க எல்லாரும் மாஸ்க் போட்டுவீங்களோ, இல்ல முஸ்லீம் பொம்பள பிள்ளைகள் போடுற இந்த ஃபர்தாவ போடுவீங்களோ, இல்ல கல்லன் போட்டு வர கொக்கி குமார்ற இந்த கவர போடுவீங்களோ, என்னத்த சரி போடுங்க. முகத்த மறைச்சாலும், இல்லாட்டி கருப்பு வரிய பூசிட்டு வந்தாலும் சரி, கரிய பூசிட்டு வந்தாலும் சரி, டைரக்ட்டா வீடியோல ஒன் பண்ணி இருக்கணும். நீங்க எல்லாரும். என்ன காரணம் தெரியுமா? இப்போ நான் இந்த கதைக்கிறேன் தானே! என்ட வீடியோ உங்களுக்கு தெரியுது. அப்படி தெரியிறதுனால, உங்களுக்கு நான் கதைக்கிறது தெளிவா புரியுது. இப்ப நான் இந்த வீடியோ ஆஃப் பண்ணி போட்டு கதைக்கும்போது பாருங்க, ஒரு ஃபீலிங் வருதா? இல்ல தானே! ஒரு சாதாரணமா இருக்கும். இப்ப நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்னு கூட தெரியாது. அதனால வீடியோ ஆன் பண்ணியிருந்தா, நீங்க எனக்கு முன்னுக்கு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும். அப்போ கவனங்கள் சிதறாம, நீங்க உடனே படிக்கிறதுக்கு தொடங்குவீங்க. அந்த காரணத்தினால, எல்லோருமே வீடியோ ஆன் பண்ணி இருக்கணும். சரியா? இது முக்கியமான ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன தெரியுமா? நீங்க யாருமே உங்களோட ஃபோன கையில பிடிக்கவே கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லன்னு சொன்னா, வெளியில வந்து மரத்துல 4 ஆணி அடிச்சு, அந்த ஆணியில வச்சீங்கன்னு சொன்னா, ஃபோன் விழாம இருக்கும். அந்த மாதிரி ஃபோன பிடிக்கவே கூடாது. சரியா? ஃபோன பிடிக்கக்கூடாது. இப்படி கை 2ம் ஃப்ரீயா இருக்கணும். ஃப்ரீயா இருந்து தான் நீங்க படிக்கணும். ஏன்னு சொன்னா, கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தா, உங்களோட மூளை என்ன சொல்லும் தெரியுமா? இந்த ஃபோன விழ விடாத, ஃபோன் கவனம், ஃபோன் கவனம், ஃபோன் கவனம்னு மூளை சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனா அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அது தெரியாது. நீங்க நினைக்க மாட்டீங்க. மனசு சொல்லாது. மூளை அதத்தான் செஞ்சுகிட்டு இருக்கும். அப்ப அது நான் கதைக்கிறது உங்களுக்கு காதுல கேட்கும். ஆனா மனசுல பதியாது. அதனால ஃபோன் ஒரு இடத்துல இருக்கணும். சரியா? நீங்க முன்னுக்கு இருந்து கதைக்கணும். சரியா? அது முக்கியமான விஷயம். 3வது விஷயம் என்ன தெரியுமா? 3வது விஷயம், நீங்க கொப்பியோ, பேனாவோ பயன்படுத்தவே கூடாது. விளங்குச்சா? கொப்பியோ, பேனாவோ பயன்படுத்தவே கூடாது. எல்லா கிளாஸ்லயும் வந்துட்டு இந்த எழுத்துக்கள எழுதி அப்படியே காட்டி, என்ன எல்லாம் எழுத சொல்லுவாங்க, நோட் பண்ண சொல்லுவாங்க. இவர் கொப்பி பேனா, புத்தகம்லாம் பயன்படுத்த வேணாம்னு சொல்றாருன்னு யோசிக்கிறீங்கதானே? நீங்க பயன்படுத்தினா, எழுதி பேப்பர்ல வச்சிருப்பீங்க. சரியா? நீங்க நான் சொல்றத கேட்டு எழுதி பேப்பர்ல வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. அத பயன்படுத்தவே மாட்டீங்க. அதனால கதைச்சு தான் பழகணும். ஸ்போக்கன் லாங்குவேஜ் படிக்கிறது கதைக்கணும். ஸ்போக்கன்டா கதைச்சே ஆகணும். பேச்சு மொழின்னா பேசத்தான் வேணும். பேசாம ஒரு நாளும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பழக மாட்டீங்க. சரியா? இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லிர்றேன். பிறகு உங்களோட விருப்பம். நான் உங்களுக்கு 100க்கு 100% நீங்க சரளமான முறையில சிங்களம் கதைக்கணுமாக இருந்தா, நான் சொல்ற விதிமுறைகள நீங்க 100% பின்பற்றினா, 100% உங்களுக்கு கட்டாயமா நான் படிப்பிக்கிறது 100% புரியும். நான் சொல்றதுல ஏதாவது ஒண்ட மிஸ் பண்ணினாலும், நிச்சயமா உங்களுக்கு புரியவே புரியாது. இது சத்தியம். உண்மை. விளங்கிச்சா? சரி. ஆ இதுக்கு முதல்ல என்ன யாராவது பார்த்தாக்கள் இருக்கிறீங்களா? எங்கேயாவது? சோசியல் மீடியாக்கள்ல எங்கேயாவது பார்த்தாக்கள் இருக்கிறீங்களா? ஆ ஆமாம். ஆப் ஆதில். ஆதில் பார்த்திருக்கீங்க. ஆதில் என்ன என்ன பார்த்திருக்கிறீங்க ஆதில்? என்ன புரோகிராம் என்ன பார்த்திருக்கிறீங்க? ஆதில் மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணி கழிங்க. மைக்க டச் பண்ணி விடுங்க. யூடியூப்ல உங்களோட ஷார்ட் வீடியோ பார்த்துருக்கேன். என்ன என்ன வீடியோ? சிங்களம் அது படிப்பிக்கிறதா? டிக்டாக் மாதிரி சிக்கன் வட்டி சிங்களம் படிப்பிக்கிறதா? அந்த மேங்கோ ஒன்று சாப்பிட்டு ஓ தமிழாக்களுக்கு படிப்பிக்கிறதா? அல்லது சிங்களாக்களுக்கு படிப்பிக்கிறதா? சிங்களம் படி இல்ல அந்த வீடியோ இல்லை சும்மா கேஷுவலா சும்மா படிப்பீங்க.
கேஷுவலா சும்மா படிப்பிக்கிறது பார்த்துருக்கிறீங்க. சரி. வேற யாராவது சிங்கள ஆட்களுக்கு சிங்களம் படிப்பிக்கிறது பார்த்துருக்கிறீங்களா யாராவது? ஓ பார்த்துருக்கிறீங்க. பார்த்துருக்கேன் பாய். பார்த்துருக்கிறீங்க. ஓகே. நான் அந்த அளவுக்கு சிங்களம் கதைக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? சிங்களத்தினுடைய நுணுக்கங்களை அறிஞ்சதுனால, அதுல ஒரு ஆர்வமா எடுத்து படிச்சதுனால சிங்களம் எனக்கு சரளமாகவே, அதாவது சிங்கள ஆட்கள் இதுவரைக்கும் என்ன செய்யல. டோக் வித் சானு அப்படின்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குது. சிங்கள பேர்ல தான் இருக்குது. டோக் வித் சானு அப்படின்னு இருக்குது. அந்த சேனல்ல யாருக்குமே தெரியாது நான் ஒரு தமிழன் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. எல்லாருமே நினைச்சு கொண்டிருக்கிறது இவர் ஒரு சிங்களம் தான், அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறாங்களோ தவிர யாருக்குமே உண்மை தெரியாது. சரியா? அந்த அளவுக்கு சிங்களம் என்னது ஈஸியா சரளமாக இலகுவாக இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி சிங்களத்தொண்டை தான் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ண போறேன். அப்போ நீங்க என்ன செய்யணும்டா, நான் சொல்ற விஷயத்தை 100% சரியான முறையில் பின்பற்றவே வேணும். சரிதானே? சரி, உங்களுக்கு நான் முதலாவது படிப்பிக்க போறது எங்க சவுண்ட் ஆதில் விட்டு சவுண்ட் சரியான அந்த சவுண்ட் இல்லாத இடத்துல வந்து ரிலாக்ஸா இருந்து படிக்கணும் ஆதில். சரியா? ஜிஃப்ரி போனை ஒரு இடத்த வைங்க. போனை கையில பிடிக்க கூடாது. போனை ஒரு இடத்த வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. நான் உங்களுக்கு முதலாவது படிப்பிக்க போறது என்னன்னு சொன்னா, சிங்களத்துல உச்சரிப்புகள் இருக்குதானே, அதாவது சிங்களத்துல வந்து எழுத்து உச்சரிப்புகள் இருக்குது. எழுத்துண்டா எழுத்து படிக்க போறது கிடையாது நாம. ரைட்டா? எழுத்துக்களை படிக்க போறது கிடையாது. சிங்களத்துல நான் முக்கியமா படிக்க போறது என்னன்னு சொன்னா, இந்த தமிழ்ல வந்து ஒரு எழுத்து 2-3 விதமா சவுண்ட் தரும். விளங்கிட்டா? தமிழ்ல ஒரு எழுத்து 2-3 விதமா தரும். யாரு? முகமது அஸ்ரஃபா? அஸ்ரஃப் கொஞ்சம் மியூட் பண்ணி வைக்கிறேன் உங்களை. ஓகே. 2-3 சவுண்ட் தரும். உதாரணமா கானா என்ற எழுத்து எடுத்துக்கொண்டீங்களா, அது கா தான். சரியா? அதை முதலாவது நீங்க போடும்போது கான்னு தான் போடுவீங்க. இப்ப உதாரணமா கடைன்னு எழுதும்போது அதை கா எழுதுவீங்க, கடைன்னு தான் வாசிப்பீங்க. இப்ப அது ஒரு உயிர்மை எழுத்துக்கு பக்கத்துல வரும்போது காவண்ணாவுக்கு பக்கத்துலயோ அல்லது பாவண்ணா, தாவண்ணா இந்த மாதிரியான எழுத்துக்களுக்கு பக்கத்துல அந்த காணாவை போட்டா அது HA சவுண்ட் வரும். சாரி, ஹ என்ற சவுண்ட் வரும். உதாரணமா தாவண்ணாவுக்கு பக்கத்துல காணாம போட்டா தாகம் வாசிப்பீங்க. அப்படியா இல்லையா? தாகம் வாசிப்பீங்களா, தாகம் வாசிப்பீங்களா? தாகம் வாசிப்பீங்க. பாவண்ணாவுக்கு பக்கத்துல போட்டா பாகம் வாசிப்பீங்க. அப்படித்தானே? அப்ப அந்த காணா வந்து ஹன்னு உச்சரிக்கப்படுது. அதே எழுத்து இங்கண்ணாவுக்கு பக்கத்துல வரும்போது GA சவுண்ட் வரும். க என்ற சவுண்ட் வரும். சிங்கம், தங்கம், தங்கம்னு சொல்றதும் இல்லை, சிங்கம்னு சொல்றதும் இல்லை. தங்கம், சிங்கம், அந்த க என்று உச்சரிக்கப்படும். அப்படித்தானே? அப்போ தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்கு பக்கத்துல வரும்போதும் வேற வேற ஒலிகளை தரும். ஆனா சிங்களத்துல அது கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. சரியா? நிறைய பேர் பட்டம் எடுத்து வச்சிருப்பாங்க. சிங்களத்துல ஒரு 18,000 பட்டம் இருக்கும். டிப்ளமா செய்து வச்சிருப்பாங்க, பிரைவேட்டா செய்து வச்சிருப்பாங்க, கவர்மெண்டால மட்டும் 100 சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உச்சரிப்பு தெரியாம இன்னும் இருக்கிறாங்க. நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ரைட்டா? ஆசிரியர்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. அப்போ அந்த காரணத்தினால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த உச்சரிப்புகளை கட்டாயமா நினைவுல வச்சு கொள்ளணும். ஒரு எழுத்து காண்டு வந்தா அது கா தான். அது எங்கேயுமே கண்டு மாறவும் மாட்டு, ஹண்டு மாறவும் மாட்டுச்சு. ரைட்டா? அப்ப சேண்டு வந்தா அது சே தான். ச வந்தா ச, ஃப வந்தா ஃப தான். பா வந்தா பா, தா வந்தா தா, சா வந்தா சா. ஆனா எந்த இடத்துலயுமே மாறி மாறி வரவே மாட்டுச்சு அப்படின்றத கட்டாயமா ஞாபகத்துல வச்சுக்கணும். அந்த எழுத்து அப்படியே உச்சரிக்கணும். இப்ப மாவுக்கு பக்கத்துல இப்ப மானாவையும் டானாவையும் போட்டா நாங்க எப்படி வாசிப்போம்? மடன்னு வாசிப்போம் தமிழ்ல. அப்படித்தானே? சிங்களத்துல ட எழுத்து வந்தா மட்டும்தான் மடன்னு வாசிக்கணும். ட எழுத்து வந்தா மட்டன்னு தான் வாசிக்கணும். நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? விளங்கிச்சா? ரைட். இப்போ தானாவுக்கு பக்கத்துல காணாவை போட்டா தக என்று நாங்க வாசிப்போம். அப்படித்தானே? தானா காணா மையன்னா போட்டா என்ன? தகமைண்டு வாசிப்போம். தகமைண்டு வாசிக்க மாட்டோம். தமிழ்ல அப்படித்தான் வரும். நான் சொன்னேன் தானே, ஒரு உயிர்மை எழுத்துக்கு பக்கத்துல ஒரு எழுத்து வந்து அது சாஃப்டா மாறிடும். எந்த எழுத்தும் தான். விளையாட்டு தானே? தகமைண்டு வாசிக்க மாட்டோம், தகமைண்டு தான் வாசிப்போம். சிங்களத்துல ஹ வேறையா இருக்குது, க வேறையா இருக்குது. அதனால க வந்தால் கன்னு தான் உச்சரிக்கணும். தா க வந்தா தக்கன்னு தான் வாசிக்கணும். அதை தக்கன்னு வாசிக்கவும் கூடாது, தகன்னு வாசிக்கவும் கூடாது. நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சா இப்படி கையை காட்டினா சரி, அவ்வளவுதான். புரிஞ்சா ஓகே. ரைட்.
யாருக்காவது புரியல அப்படின்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன விஷயம் யாருக்காவது புரியலன்னு சொன்னா, உடனே மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். சார் எனக்கு இந்த இடத்துல புரியல. எனக்கு சொல்லி தாங்கன்னு கேட்கலாம். சரியா? சரி. முதலாவதா நாம இந்த எழுத்துக்களுடைய விஷயத்த படிக்க போறோம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வேற கிளாஸஸ்க்கு நீங்க போயிருப்பீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. மத்த கிளாஸஸ்ல மாதிரி உங்களுக்கு ஒரு படத்த காட்டிவிட்டு, அத வாசிக்க சொல்ல மாட்டேன். சரியா? உங்களுக்கு மத்த கிளாஸஸ்ல எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி இருக்கும். உதாரணமா, இப்படி ஒரு 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 படத்த காட்டுவாங்க. சரியா? இந்த படத்த காட்டுவாங்க. இப்போ ஆ சரி. இதிலிருந்து யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணுங்க. ஒருத்தர் ஆன் பண்ணுங்க மைக்க. யாராவது ஒருத்தர் ஆன் பண்ணுங்க. யார் ஆன் பண்ணியிருக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் கதைங்க என்னோட. நிசாந்தன் யாரு? நிசாந்தன் நிசாந்தன் நிஷாந்தன். எங்க பாப்போம்? நிஷாந்தன் கைய காட்டுங்க பாப்போம். ரைட். ஓகே. நான் அங்க அஸ்ரஃப் கொஞ்சம் மியூட் பண்ணி வைக்கிறேன். சரி. நிஷாந்தன் மட்டும் மைக் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா நிஷாந்தன்? சரி. நிஷாந்தன் நீங்க சொல்லுங்க. இப்ப இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப உங்களுக்கு இந்த திரையில இருக்கிற விஷயம் எல்லாம் விளங்குதா? விளங்குதா? ஓம் சார் விளங்குது. காலை வணக்கம் அப்படின்ட்டு இருக்குது. மதிய வணக்கம்னு இருக்குது. அதே மாதிரி மாலை வணக்கம்னு இருக்குது. இனிய இரவு வணக்கம் அப்படின்னு இருக்குது. சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம். குட் நைட் சொல்றோம் தானே? இரவையில குட் நைட் சொல்றோம். சிங்களத்துல எப்படி சொல்றது குட் நைட்? சொல்லுங்க பாப்போம். பார்த்து சொல்லுங்க நீங்க. சுப சுபராத்திரி ராத்திரி சுபராத்திரியாக். வெரி குட். சுபராத்திரி வெரி குட். சரி. வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வெற்றி பெற வாழ்த்துகிறேன். சிங்களத்துல எப்படி சொல்றது? ஜெய தேவா வெரி குட். ஜெயவேவா. சரி. ஜெயவேவா சரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நிஷாந்தன், உங்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள்னா ஜெயவேவான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார் தெரியாது. இப்ப எப்படி சொன்னீங்க நீங்க? இல்ல அதுல நீங்க எழுதிருக்கீங்க சார் இதே படத்த தான் எல்லா ஆசிரியர்களும் சோசியல் மீடியாவுல காட்டுறாங்க. இந்த படம் தான் எல்லா சோசியல் மீடியாவிலயும் சார்மார் காட்டுறது. விளங்கிட்டா? எல்லா சார்மாரும் இந்த படத்த ஒரு ஸ்லைட கொண்டு வந்தாச்சு. பார்த்துட்டு சொல்லுங்க. நான் சாப்பிடுகிறேன். என்னன்னு சொல்லுங்க. மம கனவா. வெரி குட். நான் தூங்குகிறேன். மம நிதாகன்னவா. நான் ஓடுகிறேன். மம துவனவா. அதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அத பார்த்து வாய்ச்சு பிள்ளைகள் சொல்லுது. அத ரெக்கார்ட் பண்ணி நான் பிள்ளைகள கதைக்க வச்சிருக்கிறேன்ற மாரி காட்டுவாங்க. ஆனா உண்மையிலே அந்த பிள்ளைகளுக்கு கதைக்க தெரியாது. இப்படி என்கிட்ட 2, 3000 பேர் வந்திருக்கிறாங்க என்கிட்ட இதே மாரி படிச்சுட்டு. விளங்கிட்டா? சார் எங்கள வீடியோல எங்கட வாய்ஸ் எல்லாம் வீடியோல எல்லாம் போட்டு காட்டுவாங்க சார் அட்வர்டைஸ்மென்ட்ல. எனக்கு சிங்களம் கதைக்க தெரியாது. ஒரு 2 கோர்ஸ் 3 கோர்ஸ் போயிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு நீங்க படிச்சு தாங்கன்னு சொல்லி எனக்கிட்ட வந்து கதைச்சிட்டு போயிருக்கிறாங்க. சரியா? அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நம்மட முதலாவது ரூல்ஸ்கள்ல 3வது படி என்ன? பேனா, கோப்பி பயன்படுத்தக்கூடாது. விளங்கிட்டா? சொல்ற விஷயத்த புரிஞ்சு கொண்டா, அதுவே தாராளமா போதும். சரிதானே? சரி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ ஒன்று காட்டுறேன். யாராவது இதுக்குள்ள அறவே சிங்களம் பேச தெரியாதவங்க யாராவது இருந்தா வாங்க. அறவே சிங்களம் தெரியாது அப்படின்ற யார் இருக்கிறீங்க? எனக்கு இதுக்கு முதல்ல ஒரு வார்த்தை கூட தெரியாது. யாராவது இருக்கிறீங்களா? எங்களுக்கு தெரியாது சார். ரைட். உங்களுக்கு தெரியாது. ஓ அஸ்ரஃபா பேரு? அஸ்ரஃபா? ஆ? அஸ்ரஃப். சரி. அஸ்ரஃபுக்கு கொஞ்சமும் சிங்களம் தெரியாதா? தெரியாது சார். உங்களோட அந்த இதை வந்து யூடியூப் சேனல்ல பார்த்து தான் அட்டாய் கொஞ்சம் பேசி விட்டு போட்டோம். இல்ல நான் கேக்குறேன் அறவே சிங்களம் தெரியாது. ஒரு வார்த்தை கூட தெரியாது. யார் இருக்கிறீங்க? ரைட். கொஞ்சம் இருங்க அஸ்ரப், கொஞ்சம் இருங்களா. சுமைந்திரனா? சுமித்ராவா? சுமித்ரா. சுமித்ராவுக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. அப்படியா? மறந்துட்டேன், எல்லாம் மறந்துட்டேன். 20 இயர்ஸ் ஆச்சு. சரி, இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன் என்னன்னு சொன்னா, எனக்கு
இப்ப சோறு வேண்டாம்னு சிங்களத்துல சொல்ல தெரியுமா? மாமா தெரியா? தெரியாது. வெரி குட். சரி. இப்ப நான் உங்களுக்கு 10 வார்த்தை சொல்லி தர போறேன். எத்தனை வார்த்தைகள்? 10 வார்த்தைகள். சரியா? இந்த 10 வார்த்தையும் நல்லா ஞாபகத்துல ஓகே. வச்சுக்கொள்ளணும். சரியா? 10 வார்த்தை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரிதானே? ரைட். ஓகே. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. எப்பவுமே மறக்கக்கூடாது. இந்த 10 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது சுமித்ராக்கு மட்டும் சொல்றது இல்ல. எல்லோருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அதனால எல்லோருமே நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ரைட். சுமித்ரா, முதலாவது தெங் பஸ்ஸே. உச்சரிங்க. தெங் பஸ்ஸே, தெங் பஸ்ஸே, தெங் பஸ்ஸே. சொல்லுங்க. டங் பெஸ்ஸே. பஸ்ஸே இல்ல. பி வரக்கூடாது. டங் பெஸ்ஸே. பஸ்ஸே, தெங் பஸ்ஸே, தெங் பஸ்ஸே. பஸ்ஸே. ஓ, எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிருந்ததுக்கு பிரச்சனை இல்ல. எல்லாருமே உச்சரிங்களா? டங் பஸ்ஸே. தெங் பஸ்ஸே. சொல்லுங்க. தெங் டங் பஸ்ஸே. பஸ்ஸே, தெங் பஸ்ஸே, தெங் டங் பஸ்ஸே. பஸ்ஸே. ஓ, தெங் பஸ்ஸே. சரி. ஞாபகம் இருக்கா? தெங் பஸ்ஸே ஞாபகம் இருக்கா? சுமித்ரா, உங்கள்ட்ட தான். நே. இல்ல. இல்ல, தெங் பஸ்ஸேன்னு சொல்ற வார்த்தை ஞாபகம் இல்லையா? வார்த்தை ஞாபகம் இல்லையா? அர்த்தத்தை சொல்ல இல்ல. இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருந்தது. ஞாபகம் இல்ல. இல்ல, அர்த்தத்தை சொல்ல தேவையில்ல. நான் இப்ப சொல்றது என்னன்னு சொன்னா, தெங் பஸ்ஸே உங்களுக்கு இப்ப சரியா ஓகே ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன் நான். அதாவது உங்களுக்கு அர்த்தம் தெரிய தேவையில்ல. அதுக்கு பொருள் வேண்டாம். நாங்க இருக்கிற ஓ தெங் ஓ பஸ்ஸே. மீனிங் தெரியாது. ஆனா ஞாபகம் இருக்கோ? ஞாபகம் இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். தெங் பஸ்ஸே. அப்ப 2 சொல்லி தந்துட்டேன். அர்த்தம் இன்னும் சொல்லி தரல. சரியா? அர்த்தம் அதுல இன்னும் சொல்லி தரல. சரி. தெங் ஓகே. பஸ்ஸே. ரைட். அடுத்தது ஓன எப்பா. சொல்லுங்க பாப்போம். ஓன எப்பா. மறுபடியும். ஓன எப்பா. நான் ஒரு தடவை சொன்னா நீங்க 5 தடவை சொல்லணும். சொல்லுங்க. ஓன எப்பா. ஆ. ஓன எப்பா. ம். ஓன எப்பா. ம். ஓன எப்பா. இப்ப நான் சொல்லி தந்த நாளையும் ஓன திருப்பி சொல்லுங்க. எப்பா. ஓ, திரும்ப சொல்லுங்க. இப்ப நான் சொல்லி தந்த நாளையும் சொல்லுங்க பாப்போம். டங் பஸ்ஸே. ம். ஓன எப்பா. இது மறுபடியும் சொல்லுங்க. டங் பஸ்ஸே. ஓன எப்பா. மறுபடியும். டங் பஸ்ஸே. ஓன எப்பா. வெரி குட், வெரி குட், வெரி டங் குட். பஸ்ஸே. ஓன எப்பா. ரைட், ஓகே. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ட கே வ. என்னென்ன? ட ட ட கே கே வ. வ. ட ட கே கே வ. வ. ரைட். 3 ஞாபகம் வச்சு திருப்பி சொல்லுங்க பாப்போம். ட கே வ. ம். நான் சொன்னேன் தானே? ட கே வ. நான் ஒரு தடவை ட சொன்னா. கே வ. ட கே வ. அ. ட கே வ. சரி. நேரத்தோட சொல்லி தந்த நாளையும் சொல்லுங்க பாப்போம் இப்ப. ஓகே. மறந்துட்டா? மறந்துட்டு. இப்ப கொப்பில எழுதி வச்சிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? நான் கேட்ட உடனே டப்புன்னு பதில் சொல்லியிருப்பீங்க. அப்படியா இல்லையா? பாடமாக்குவோம். இல்ல, பாடமாக்கி இருக்க மாட்டீங்க. ஏ. நேரத்தோட சொன்ன நாளையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா, டக்குன்னு பேப்பர பார்த்திருப்பீங்க, சொல்லியிருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள அது வந்திருக்கா? இல்ல. விளங்கிட்டா? அதனால நாம 2 மணித்தியாலம் இருந்து மாங்குன்னு படிச்சு பிரயோசனம் இல்ல. சரியா? 5 நிமிஷம் படிச்சாலும் ஓகே. பிரயோசனமா நமக்கு புரியிறத படிச்சோம்னா, அதுவே தாராளமா போதும். சரியா? கொப்பில எழுத வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஓகே. சொல்றத ஏற்றுக்கொள்றீங்களா எல்லாரும்? எல்லாரும் ஏத்துக்கொண்டா இப்படி ஓகே சொல்லுங்க. ஏத்துக்கொள்ளலன்னா 2 கைய தூக்கி காட்டுங்க. ஏத்து அவர் ஏத்துக்கொள்ளலையாகும் அங்க. சரி, ஓகே. ரைட். நிறைய பேர் ஏத்துக்கொண்டிருக்கிறீங்க. ரைட். சந்தோஷம், சந்தோஷம். சரி. அப்போ நான் நேரத்தோட சொல்லி தந்தது மிஸ் என்னன்னு சொன்னா, தெங் பஸ்ஸே ஓன எப்பா. என்னென்ன? சுமித்ரா சொல்லுங்க. டங் பஸ்ஸே. ஓன எப்பா. அதுக்கு பிறகு 3 சொல்லி தந்தது என்னது? டங் பஸ்ஸே. ஓன எப்பா. டங் பஸ்ஸே. ஓன எப்பா. ரைட். அதுக்கு டங் பிறகு 3 பஸ்ஸே. ஓன எப்பா. அதுக்கு பிறகு சொல்லி தந்த 3. அதுக்கு பிறகு சொல்லி தந்த 3 மறந்துட்டு தானே? ட கே வ. ட
V V O A ட கே கே GE கே. Ge ஓ யா. கே. Geva ட கே வ. Ta Geva ட கே வ. Ta Geva சரி ஓகே. இப்போ சொல்லுங்க. தமிழ்ல சொல்லணும் இப்ப. இப்ப, பிறகு, வேணும், வேண்டாம். சொல்லுங்க. இப்ப பிறகு வேணும் வேண்டாம். சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். இப்ப பிறகு வேணும் வேண்டாம். ரைட். இப்ப தேங். இப்பன்னு சொல்றது சிங்களத்துல தேங். ஓகே. பிறகுன்னு சொல்றது பஸ்ஸே. சொல்லுங்க. இப்ப தேங், பிறகு பஸ்ஸே. இப்ப தங் தெங் இல்ல, தெங் இல்ல. இப்ப தங் தெங்குண்டா இடங்கள் அர்த்தம். தெங் தெங் டிஹெச் சவுண்ட் வரணும். தெங் சரியா உச்சரிக்கணும். தெங் தங் தெங் வரக்கூடாது. தங் தெங் தெங் தங் தெங் டி ஓ டி 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 தங் தெங் எஸ். தங் தெங் இப்ப பஸ்ஸே பிறகு. தங் இஸ் இப்ப பசை பிறகு. தெங் இப்ப பஸ்ஸே பிறகு. சரியா? ஏ ஓன வேண்டும், எப்பா வேண்டாம். ஓன வேண்டும் எப்பா வேண்டாம். சொல்லுங்க அப்ப எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லுங்க அப்ப. ஓன வேண்டும் எப்பா வேண்டாம். இப்பன்னு எப்படி சொல்றது? எப்ப இப்பன்னு எப்படி சொல்றது சிங்களத்துல? போனை பிடிச்சிட்டா இருக்கிறீங்க. போனை கையில பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல. இல்லையா? ஹலோ. சொல்லுங்க. தெங் இப்ப பஸ்ஸே பிறகு. விளங்கிட்டா? தெங்குண்டா இப்ப, பஸ்ஸேண்டா பிறகு, ஓனண்டா வேண்டும், எப்பாண்டா வேண்டாம். இது நாளையும் சொல்லுங்க. தமிழ்லையும் சொல்லி சிங்களத்திலையும் சொல்லணும். சொல்லுங்க அப்பா. சுமித்ரா உங்கள்ட்ட தான். நானா? ஓகே. நீங்க தான். தெங் பஸ் இல்ல நான் சொல்றது தெங் பஸ்ஸே ஓன எப்பா. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு சிங்களத்திலையும் சொல்லி தமிழ்லையும் சொல்லணும். சொல்லுங்க அப்பா. தெங் இப்ப ஓன வேண்டாம். ஓனண்டா வேண்டும். வேணும். ஓன வேணும். எப்ப வேண்டாம். எப்பா வேண்டாம். அப்ப வேணும்னு எப்படி சொல்றது? ஓன எப்ப வேணாம்னு எப்படி சொல்றது? எப்ப எப்பான்னு சொல்றது. இப்பன்னு எப்படி சொல்றது? தெங் பிறகுன்னு எப்படி சொல்றது? பசே பஸ்ஸே பஸ்ஸே. பசே மறுபடியும் சொல்லுங்க. வேணும்னு சிங்களத்துல எப்படி சொல்றது? ஓன வேண்டாம். எப்ப இப்போ. தெங் பிறகு பசே பஸ்ஸே. ரைட். இப்ப ட கே வ சொன்ன ஞாபகம் இருக்கா? யா டேகேவ டேண்டா இக்கு. ஓகே. சரியா? ட இக்கு. கே உடைய. கே உடைய. கே உடைய. ஓகே. டேண்டா இக்கு, கேண்டா உடைய. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மத்த தேவையில்ல. ட கே ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டேண்டா இக்கு, கேண்டா உடைய. சரியா? இப்ப சொல்லுங்க அப்போ. டேண்டா என்ன? இக்கு. கேண்டா என்ன? உடைய. இப்பன்னு எப்படி சொல்ற சிங்களத்துல? தெங் பிறகுண்டு எப்படி சொல்றது? பசே பஸ்ஸே. வேணும்னு எப்படி சொல்றது? எப்ப வேண்டாம். வேணும்னு எப்படி சொல்றது? எப்பா வேண்டாம் தான்.
ஓன ஆ ஓன. வெரி குட். ஓன. வெரி குட். ஓன. இப்ப மண்டா நான். மண்டா என்ன? மாண்டா என்ன? ந- நான் நான். அப்ப எனக்குன்னு எப்படி சொல்றது? ம ம ஓ மாமா இல்ல. அது நான் பிறகு சொல்லித் தரேன். மாண்டா நான்ட அர்த்தம். மாண்டா தன்னை குறிக்கும். சரிதானே? ம மாண்டா நான். ஓகே அப்ப எனக்குன்னு எப்படி சொல்றது? மாமா இக்கு சொல்லி தந்தேன் நான் இப்ப. மட்ட மட்ட யா மட்ட மட்ட வரும். அப்ப என்னுடைய எப்படி வரும்? மட்ட யாரும் ஹெல்ப் பண்ண கூடாதா? சுமித்ரா மட்டும் தான் சொல்லணும். என்னுடைய ஓ. இப்ப நான் உடையையும் சொல்லி தந்திருக்கிறேன். மட்ட அது மட்டண்டா டேண்டா இக்கு. உடையக்கு எப்படி வரும்? கேன்னு சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? மகே யா கேன்னு மகே சொல்லி மகே. அப்ப எனக்குன்னு எப்படி சொல்றது? மகே எனக்குன்னு எப்படி சொல்றது? மட்ட என்னுடைய மட்ட என்னுடைய மகே மகே. ரைட். இப்ப இவடத்த அஸ்ரஃப்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அஸ்ரஃபுக்குன்னு எப்படி சொல்றது? சொல்லுங்க பாப்போம். அசரப் சொல்லுங்க. வாயில வாரத சொல்லணும். இங்க பிழை இருந்ததுக்கு பிரச்சனை இல்ல. பிழையா இருந்தா தான் படிக்கலாம். சரியா இருந்தா படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அசரப் கே அப்ப அஸ்ரப் உடையன். அசரப் க அப்ப அஸ்ரப் உடையன் எப்படி சொல்றது அப்ப? அசரப் ட அஸ்ரப் டேண்டா இக்கு தானே. நீங்க மாத்தி சொல்றீங்களே. டேண்டா அசரப் இக்கு. ட அஸ்ரப்ட. அஸ்ரப்புக்கு வேணும். சொல்லுங்க பாப்போம். அசரப் அசரப் ட ஓன அஸ்ரப்ட ஓன. அஸ்ரப்புக்கு இப்ப வேணும். சொல்லுங்க. சொல்லுங்க. அசரப் ட ஆ. ஓனே இப்ப வேணும்னு சொல்லணும். இப்பயும் சேர்க்கணும் அதுக்குள்ள. அஸ்ரப்புக்கு இப்ப வேணும். சொல்லுங்க. அசரப் ட பசே ஓனே அப்ப பிறகு வேணும்னு எப்படி சொல்ற? பசே சொல்லுங்க. அஸ்ரப்புக்கு பசே அப்ப இப்பன்னு எப்படி சொல்றது? பாத்தீங்களா? நான் எவ்வளவு சொன்னேன் தானே. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிட்டு வாங்க என்று சொன்னேன் தானே. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிட்டு வந்தா தான் கதைக்கலாம். விளங்கிச்சா? அப்பதான் ஒரு கலகலப்பா இருக்கும். கலகலப்பா அழகா இருக்குமே. ஒரு 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 கிளாஸ் வந்து எல்லா கிளாஸும் வந்துட்டு என்னன்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேன் தானே. நீங்க ஏன் வீடியோ ஆன் பண்ணியிருக்கணும் தெரியுமா? நான் உங்களுக்கு இத அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு நானும் ஒரு சிலபஸ் வச்சு படிப்பிப்பேன். சரியா? எனக்கிட்டயும் 1000 புத்தகம் இருக்கு. அத வச்சு படிப்பேன். ஆனா அந்த புத்தகத்தால நீங்க ஒரு நாள் கதைக்க மாட்டீங்க. ஆனா நான் உங்கள பிராக்டிஸ் பண்ண வச்சு நான் என்ன செய்ய போறேன்? உங்கள கதைக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறேன். அதனால நீங்க வீடியோ ஆன் பண்ணி எனக்கு முன்னால வந்து இருந்தா தான் நான் தான் சொன்னேன் தானே. நீங்க முகம் காட்ட தேவையில்ல. எங்கேயா கரிய அள்ளி பூசிட்டு வாங்க. பிரச்சனை இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்கள பார்க்கணும்ன்ற ஆசை கிடையாது. உங்களுக்கு படிப்பிக்கணும்ன்ற ஆசை இருக்கு. அதனால நீங்க முன்னுக்கு வாங்க. நீங்க உங்கள ஏமாத்தி கொண்டிருக்கிறீங்க. நீங்க முன்னால வந்தா மட்டும் தான் படிக்கலாம். சரியா? சரி. சுமித்ரா சொல்லுங்க பாப்போம். அஸ்ரப்புக்கு இப்ப வேணும். எப்படி சொல்றது? அசரப் ட ஆ. இப்பன்னு எப்படி சொல்றது? இப்பன்னு சிங்களத்துல எப்படி சொல்றது? தெரியுமா? பசே இல்ல. பஸ்ஸேண்டா பிறகு. பிறகு ஓ. ஓகே இப்பன்னு சொல்லணும். எப்படி சொல்றது? தெங். கொஞ்சம் நாள் எடுக்கும் நிறைய நாள் கேட்கல இல்ல, இல்ல, இல்ல. லாங்குவேஜ் இல்ல, இல்ல, இல்ல. அது பிரச்சனை இல்ல. ஒரு பிரச்சனையுமே இல்ல. தெங். எப்படி வரும்? டேங் யா டேங் தெங்ன்னா அசரப் ட ம். டேங்
ඕනේ. அஸ்ரப்ட தேங் ஓனே. அஸ்ரப்புக்கு இப்ப ரைஸ் வேணும். சொல்லுங்க பாப்போம். ரைஸ்? ரைஸ். ரைஸ் சாதாரணமான ரைஸுக்கு என்ன? ரைஸுக்கு தமிழ்ல என்ன இப்ப? சாதம்? சோறு? இல்ல ஃப்ரைட் ரைஸுக்கு அப்ப என்ன சொல்றது? பொரிச்ச சோறுண்டா சொல்றது. ஃப்ரைட் ரைஸ்? ஓ! ஃப்ரைட் ரைஸுக்கு தமிழ்ல என்ன சொல்றது? அ தெரியாதானே? தெரியாது. அப்ப தெரியாண்டா இங்கிலீஷ்ல பயன்படுத்துங்களேன். அஸ்ரப்புக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு தெரியாது. சொல்லுங்க. அப்ப சிங்களாக்களுக்கு அது தெரியாதுதான். அஸ்ரப்புக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும். சொல்லுங்க. சோறுக்கு என்ன சிங்களம்? சோறு விடட்டுமே. நாம முதல்ல இத படிப்போமே. அஸ்ரப்புக்கு சோறுக்கு என்ன சிங்களம்? சோத்துக்கு இருக்கு. நான் அத படிச்சு தரேன். ஃபர்ஸ்ட் இப்ப நான் படிச்சு தந்தத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். அஸ்ரப்புக்கு ஃப்ரைட் ரைஸ் இப்ப வேணும். சொல்லுங்க பாப்போம். அஸ்ரப்புக்கு இப்ப ஃப்ரைட் ரைஸ் வேணும். சொல்லுங்க. அசரப்ட ம். දැන් ம். ஃப்ரைட் ரைஸ் ඕඩර්. அவ்வளவுதான். இந்தா கதைக்கிறீங்கதானே இப்ப? கதைக்கிறீங்கதானே? இதே மாரி மெத்தட்ல ப்ரொனன்சியேஷன் வேற இல்லையே? அது சரி. ஃப்ரைட் ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான். ஆங்கிலத்திலயும் ஃப்ரைட் ரைஸ் தான். சிங்களத்திலயும் ஃப்ரைட் ரைஸ் தான். தமிழ்லயும் ஃப்ரைட் ரைஸ் தான். அத அப்படித்தான் பயன்படுத்துறாங்க. இது ஸ்போக்கன் லாங்குவேஜ் தானே. நாங்க இலக்கியமா படிக்கலையே. இலக்கணம் படிக்கல இந்த இடத்துல. விளங்கிட்டா? நாங்க எழுத படிக்கல தானே. ஓகே. கதைக்கும்போது சிங்களத்துல ஓகே. பெல்ட், சீட், டிரைவர், லைசென்ஸ், கார், ரோட், டயர், ரிம் எல்லாமே அதேதான். ஃப்ரைட் ரைஸ், பீஸா, பனிஸ் எல்லாம் அதேதான். வேற ஒரு மாற்றமும் இல்ல. விளங்கிட்டா? அத அப்படியே பயன்படுத்துங்க. சரியா? தேவையானதுகள நாம என்ன செய்யலாம்? ஓகே. ஒரு டைமுக்கு நாங்க படிக்கலாம். சரி. இப்ப நான் உங்களுக்கு ஓகே. விளங்கப்படுத்த வந்தது. இவிடத்த விளங்கப்படுத்தினது என்னன்னு சொன்னா, உங்கள இப்பவே கதைக்க வைக்க போறேன் அப்படின்றது கிடையாது. இப்ப நீங்க 2 மாசத்துக்கு கிளாஸ்ல சேர்ந்திருக்கிறீங்க. இந்த 2 மாசத்துக்குள்ள சரியா? நான் சொல்றத நீங்க 100க்கு 100% பின்பற்றினீங்களாக இருந்தால், விளங்கிட்டா? நான் சொல்றத நீங்க 100க்கு 100% பின்பற்றினீங்களாக இருந்தா, நிச்சயமாக சிங்களம் கதைக்கிறதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் அனைத்தையுமே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அத வச்சு நீங்க சிங்களம் கதைக்கலாம். விளங்கிட்டா? அத வச்சு நீங்க சிங்களம் கதைக்கலாம். இந்த கிளாஸ் 2 மாசம் ஓகே. முடிஞ்சதுக்கு பின்னால, இந்த 2 மாசம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னால, உங்களுக்கு தேவைப்படுமாக இருந்தால், ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் ஒண்ணு நாங்க வைக்கலாம். அந்த அட்வான்ஸ் கிளாஸ்ல தமிழ்ல கதைக்கிறது கிடையாது. சிங்களத்தால தான் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன். சிங்களத்தால தான் நீங்களும் என்னட்ட கதைக்கணும். ஏற்கனவே படிச்சத வச்சு. ஏற்கனவே நீங்க படிச்சத வச்சு, நான் என்ன செய்யணும்? நீங்க சிங்களத்துல என்னட்ட கதைக்கணும். நானும் உங்கள்ட்ட சிங்களத்துல தான் கதைப்பேன். அப்ப அந்த கிளாஸ்ல நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, ஃப்ளூவன்ட்டா கதைக்கிறதுக்கு, அதாவது டக்கு 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 டக்குன்னு சிங்களத்துல கதைக்கிறதுக்கு, ஓகே. "பத்தரவல விஸ்தரகூட எஸ்தரகட தப்பரிடா பிக்கிய வனவான்னு" சொல்ற மாதிரி, விளங்கிட்டா? அந்த மாதிரி நீங்களும் சொல்லலாம். விளங்கிட்டா? சிங்களத்த சரளமா, ஈஸியா டக்குன்னு கதைக்கிறதுக்கு அந்த கிளாஸ்ல என்ன செய்யலாம்? உங்களுக்கு நான் ஒரு வழி ஒண்ண ஏற்படுத்தி தருவேன். ஆனா இந்த 2 மாச கோர்ஸ்ல நீங்க சிங்களம் கதைக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ, அது அவ்வளவுத்தையுமே நான் உங்களுக்கு தந்திருப்பேன். ஓகேயா? கிளியரா? விளங்கிச்சா? புரிஞ்சுதா? ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னா, நான் சொல்றத ஓகே. 100% நீங்க பின்பற்றியே ஆக வேண்டும். ஒண்ணென்ன? நான் உச்சரிப்பு சொல்லி தரும்போது நீங்க அத செய்யணும். சரியா? அடுத்தது எழுதி வைக்கக்கூடாது. பேப்பர்ல, கோப்பில எழுதி வைக்கக்கூடாது. சரியா? அடுத்த விஷயம் இப்ப உங்களுக்கு டவுட் வரலாம். என்ன தெரியுமா? எழுதி வைக்கலன்னு சொன்னா எப்படி ஞாபகம் நிக்கும்? அப்படின்னு யோசிப்பீங்க நீங்க. எழுதி வைக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நான் படிச்சு தர போறதும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் படிச்சு தர போறேன். ஒரு நாளைக்கு 10, 20 சொல்லி தான் படிச்சு தர போறேன். சரியா? ஆனால் ஒரு கட்டம் வந்ததுக்கு பின்னால, ஒரு விஷயத்த, ஒரு வினைச்சொல் மாறுற விதத்த நான் சொல்லி தருவேன். அத தெளிவான முறையில ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். கொஞ்சம் விளங்கலன்றாலும், எனக்கிட்ட மறுபடியும் கேட்கணும். சார் எனக்கு இந்த இடத்துல விளங்கல. ஒரு சொட்டு விளங்கலன்னு சொன்னாலும் அத கட்டாயமா கேட்கணும். கேட்டீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு அத நான் தெளிவுபடுத்தும்போது, இலகுவான முறையில நீங்களும் சிங்களத்த கற்றுக்கொள்ளலாம். கதைக்கிறதுக்கு ரெடி ஆகலாம். விளங்கிட்டா? கிளியரா?